ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க சனி பெயர்ச்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் வாக்கியத்தில் இப்போ தான் சனி பெயர்ச்சி வருது, திருநள்ளாறில் இப்போ தான் கொண்டாடுவாங்களாமே சனி பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் சில நேரங்களில் மாத கணக்குலையும் வருட கணக்குலையும் அந்த பயிற்சிகளில், குறிப்பாக சனி ராகு கேதுக்களின் பயிற்சிகளில் வித்தியாசம் வர்றது ஒரு உண்மைதான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுறதுனால நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றி தான் பலன் சொல்கிறோம். சனி கிட்டத்தட்ட மீனத்திற்குள்ளாக பிரவேசம் செய்து 13 மாதங்கள் ஆகுதுங்க. 2025 ஆரம்பத்திலேயே அவர் வந்துட்டு, அப்படி 2027 ஜூன் மாதம் அவர் மேஷத்துக்கும் பயிற்சியாகவும் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் மீனத்தில் அவர் நிலைகொள்ள இருக்கிறார். சரிங்களா. இந்த ஆண்டு இப்படி வச்சுக்கிடுங்களேன், இந்த 2026 இந்த சனி மீனத்தில் இருக்கின்ற பொழுது 12 ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும், குறிப்பாக நீங்கள் அதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் ராசிக்கு இந்த சனியின் கோச்சாரத்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாகவும் மற்றும் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். சரிங்களா. நம்ம தொடர்ந்து விரிவாக உங்கள் ராசிக்கான இந்த ஆண்டு சனியின் அமர்வு பலன்கள் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, எதிலும் வேகமான, எதிலும் நேர்மையான, எதிலும் துருதுருவென இருக்கக்கூடிய அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2026 சனியின் நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் மீனத்துக்குள்ளாக தான் இருக்கிறார். அதில் முதல்ல நீங்கள் தெளிவாயிருங்க. சரிங்களா. இந்த சனி பகவானினுடைய அமைப்பினால், அமர்வினால் மேச ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலே விரயச்சனி என்கின்ற பெயரில் இவர் இருக்காருங்க. ஆக இந்த விரயச்சனியாக வருகின்ற பொழுது சனி பகவான் சில விரயங்களை அதிகமாக தரதான் செய்வார். அதில் மாற்றமே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டு பெயர்ச்சி ஆகின்ற வரைக்கும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி பயணிப்பார். இந்த 2 நட்சத்திரமே உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் கிடையாது, சனி புதனுடைய நட்சத்திரங்கள். அப்போ இதில் பயணம் செய்கின்ற பொழுது அவர் சற்று அதிக விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டு. முதல்ல நம்ம நல்ல பலன்களை பார்த்துருவோம். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட அமைப்புகளுக்காக நிறைய பேர் முயற்சிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆண்டு வெளியிட வாய்ப்புகள், வெளியிட வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையும். சில பேர் வெளியிடங்களில் இருப்பீங்க, இந்த பிஆருக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான அன்பர்களுக்கு வெளியிட அமைப்புகளில் நீடித்து இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் கைகூடி வருகின்ற காலம் இந்த காலம். ஸோ அந்த விதத்தில் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதே போல் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் சொந்த ஊரில் வேலை தேடுறீங்கன்னா சரிவர வேலை கிடைக்காது, வெளியூர்களில் வேலை தேடுறது மிகவும் மேன்மை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு கையிலேருந்து ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த சொத்தை விற்றாதான் ஏதேனும் ஒரு பொருளாதார நெருக்கடியை நான் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவர் 3ஆம் அதிபதியினுடைய புதனுடைய சாரம் பெறுவதனாலையும் இந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்பதற்கு முயற்சிக்கலாம். அதன் மூலம் வாங்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னா விற்கிறதுக்கு, அதாவது விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு, தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடியால் சொத்துக்களை விற்கிறது, பொருளை விற்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதேபோல் அன்பு நண்பர்களே, வீட்டில், குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான சுப நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதற்கான சுப விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் குறிப்பாக இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து குருவின் பார்வையில் சனி வருவதனால் சுபகாரியங்களுக்கான செலவுகள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு மேலோங்கிடும். அப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அது கட்டுறது, கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை அடைக்கிறது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறது, பிள்ளைக்கான படிப்பு செலவுகள்னு அப்படியே ஒரு சுப செலவுகளாகவே இந்த வருஷம் நகர்ந்துடும். சரிங்களா. ஸோ அந்த ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டினுடைய பலன் சனியின் அமர்வில் 2 தாங்க. விரயம் விரயம் விரயம், வெளியூர் பயணம், வெளியூர் வேலை வாய்ப்பு. அதே போல் எதிர்மறையான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும்.
ஒரு சிலருக்கு வருமானம் இந்த வட்டிக்கு போகிறதுக்கே, கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடும். இந்த மாதிரியாகவும் உண்டு. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு சனியின் தாக்கத்தால் ரெண்டே விஷயம்தான், வெளிநாடு அமைப்புகளும் விரைய செலவுகளும் மேலோங்கின ஆண்டு. அதை தாண்டி வேறு எந்த பலனுமே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த சனி பெயர்ச்சி சப்போர்ட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மேச ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. மீன வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் மீனம் ராசிக்கு இடத்துல மீனம்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ராசி, இப்போ சனி இருக்கிற ராசி, அந்த ராசிக்குள்ளே குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ இருக்கிறார்கள் என்றால் இந்த சனியின் பெயர்ச்சி சுப செலவுகளையும் வெளியூர் அமைப்புகளையும் மிக சிறப்பாக கொடுக்கும். விரயமே ஆனாலும் சூப்பரான விரயம். நன்மைகளும் நிறைய அளவில் கிடைக்கும். லோன் எடுத்தாவது வீடு கட்டுறது, லோன் எடுத்தாவது சொத்து வாங்கிறது, வேலையில் சேர்றது, இப்படின்னு சுபகாரியங்களுக்கான அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மீன வீட்டுக்குள்ள ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ இருக்கிறார்கள் என்றால் இந்த விரயங்கள் நெகட்டிவான விரயங்களாக இருக்கும். மருத்துவ செலவு, கடன் கட்ட வேண்டிய செலவு, தேவையில்லாத தண்ட செலவுகள், ஆடம்பர செலவுகள், இப்படி தான் கொண்டு போகும். அதே போல் அந்த வீட்டில் இந்த பாவ கிரகங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் மருத்துவ செலவுகள், உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் தொந்தரவு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பதையும் பார்த்துருந்துக்கிடணும். அப்போ உங்கள் சுய ஜாதகப்படி நன்மையா தீமையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஆக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஆண்டினை நீங்கள் நகர்த்துவது நல்லது. விரயங்கள் தான், அது நல்ல விரயமா கெட்ட விரயமாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன கிரக அமைப்பை பொறுத்து அமையும். இப்போ நம்ம பலன்களை பார்த்துட்டோமுங்க. இந்த பலன்களை பார்த்துட்டு சனி உங்களுக்கு நன்மைகளை செய்கிற அமைப்பில் இருக்கிறாருன்னா ஓகே. நான் சொன்ன இந்த பகை கிரகங்கள் மேலே போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடாது, ஆனால் அந்த வீரியத்தை குறைக்கும். சனிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முதுமையை குறிக்கின்ற, ஒரு ஏழ்மையை குறிக்கின்ற, ஒரு அடித்தட்டை குறிக்கின்ற, ஒரு இயலாமையை குறிக்கின்ற கிரகம். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் நீதிமான், நேர்மையான ஆள். இப்போ பாருங்கள், சனியின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடினமான உழைப்பாளிகள், இவங்கெல்லாம். அப்போ உங்களால் முடிஞ்சது, சரிங்களா, நான் இதை கொடுக்கணும் இத்தனை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, எப்போ வேணால் கொடுங்க. உங்களால் முடிந்த உணவுகளை உணவு இல்லாத கஷ்டப்படுகின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது சனியினுடைய வீரியம் அளவு குறையும். தடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அளவு குறையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அன்னதானம் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை கையில் எடுக்கிறது மிக மிக மேன்மை. இதை பரிகாரம் சொல்லி பண்ணாமல் இவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் பண்ணுறது மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இது உங்களுடைய தீமைகளை கண்டிப்பாக குறைக்கும். சரிங்களா? பார்த்து கொள்ளுங்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.